வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். பங்குனி உத்திரம் ஒரு நாள் விரத முறை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு அப்படி என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தினத்தை பங்குனி உத்திர தினம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை திருக்கல்யாண தினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தெய்வங்கள் அத்தனை பேருக்குமே திருமணமான நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த பங்குனி உத்திரத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குங்க. எம்பெருமான் சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் திருமணமான நாள் இந்த நாள் தான். திருமாலுக்கும் மகாலட்சுமி தேவியாருக்கும் திருமணமான நாள் இந்த நாள் தான். நம்ம அப்பன் முருகப்பெருமானுக்கும் தெய்வானை தேவிக்கும் கல்யாணமான நாளும் இந்த நாள் தான். அதனால தாங்க இந்த பங்குனி உத்திர தினத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது. பங்குனி உத்திரம் அப்படின்னாலே எனக்கு இன்னொரு சிறப்பு நாளும் நான் சொல்லுவேன். என்னோட பெரிய பாப்பா பிறந்த நாளும் இன்னைக்கு தான். கரெக்டாக காலையில் 6:08க்கு பங்குனி உத்திரம் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்த நாளில் தான் என்னோட பாப்பா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கைக்கு கிடச்சாங்க. அதனால பங்குனி உத்திரம் அப்படின்னாலே அது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள்னே நான் சொல்லுவேங்க. இந்த வருடம் பங்குனி உத்திர தினம் ஏப்ரல் 11ஆம் தேதி வருதுங்க. ஏப்ரல் 10ஆம் தேதியே உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி மதியம் 2:07 ஏப்ரல் 11ஆம் தேதி 4:11 வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குங்க. அதனால தான் நம்ம ஏப்ரல் 11ஆம் தேதியை பங்குனி உத்திர தினனால நம்ம கொண்டாடுறோங்க. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி தாங்க பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. ஆனால் உத்திர நட்சத்திரம் எந்த நாளோ அந்த நாளை தான் நம்ம பங்குனி உத்திர தினனால நம்ம கொண்டாடுறோம். தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் பங்குனி, அதாவது 12வது மாதம் பங்குனி. நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அதனால தான் இந்த பங்குனி உத்திரம் இவ்வளவு வெகு சிறப்பாக எல்லாராலும் கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த பங்குனி உத்திர திருநாள் எல்லா முருகப்பெருமான் கோவில்களிலுமே வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்கங்க. முருகப்பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடக்கிற வைபவம் எல்லா முருகன் கோவில்லையுமே நடக்குங்க. உங்கள் ஏரியாவில் இருக்க முருகன் கோவில் நடந்தால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தில் நீங்களும் போய் கலந்துக்கோங்க. இப்போ ஒரு நாள் விரதம் இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நாளே வீடு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு பூஜை சாமான்கள், பூஜை அறையில் இருக்க சாமி படங்கள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி நாளே பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு சாமி படங்கள் எல்லாத்துக்குமே பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் முருகன் ஃபோட்டோ இருக்கோ இல்லை முருகன் சிலையோ வேல் எதுனாலும் இருந்தாலும் அந்த சிலைக்கோ வேலுக்கோ நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுங்க. முருகப்பெருமானோட படம் தான் இருக்குது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த அரளி மலர்களால் அந்த படத்துக்கு அலங்காரம் செய்யுங்க. முருகப்பெருமானோட சிலையும் வேலும் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த அரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், வேல்மாறல் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு உகந்த நிறைய பாடல்கள் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், எந்த நேரத்தில் இந்த பூஜையை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு. காலையில் 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும் நல்ல நேரங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம். இல்லை மாலை நேரத்தில் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாயங்காலம் 6 to 7 நீங்கள் பூஜை செய்யலாங்க. நெய்வேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கலோ இல்லை முருகப்பெருமானுக்கு உகந்த தினைமாவும் தேனும் கலந்து வைக்கலாங்க. இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா பாலும் 2 வாழைப்பழமும் வச்சு முருகப்பெருமானுக்கு நம்ம படைக்கலாங்க. இந்த தினத்தில் நம்ம என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது ஐதீகம்ங்க. திருமண தடை இருக்கவங்க இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த பங்குனி உத்திர தினத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்படி நீங்கள் திருமண தடை நீங்கிறதுக்கு விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களால் சாப்பிடாம விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடாம விரதம் இருக்கலாம்ங்க. முடியலை அப்படின்னா நீங்கள் பாலும் பழமும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம்ங்க.
குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து சாப்பிடாம இருந்துட்டு மாலை பூஜையை முடிச்சுட்டு 6 மணிக்கு பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாங்க. முடியலாட்டி பாலும் பழமும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த தினத்தில் நம்ம என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பாருங்க. திருமண தடை நீங்கணும் அப்படின்னு விரதம் இருக்கிறவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். திருமண தடை நீங்கிறதுக்கு திருப்புகழ் போட்டிருக்கேங்க. அந்த 4 வரி திருப்புகழை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானே உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பாருங்க. அருணகிரிநாதர் நமக்கு என்னங்க கொடுக்கல திருப்புகழில்? நமக்கு எது வேணாலும் திருப்புகழில் இருக்குங்க. சொந்த வீடு வேணுமா, குழந்தை பேர் வேணுமா, திருமணத்தடை நீங்கணுமா, இப்படி என்ன பிரச்சனைக்குனாலும் நமக்கு திருப்புகழில் அதுக்கான தீர்வு இருக்குங்க. அதனால முருக பக்தர்கள் எல்லாருமே திருப்புகழ் படிங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு திருப்புகழ்னா அவ்வளவு பிடிக்குமாங்க. அதனால முருக பக்தர்கள் எல்லாருமே திருப்புகழை கண்டிப்பாக படிங்க. இந்த பங்குனி உத்திர தினத்தில் விரதம் இருக்க போகிற அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த பங்குனி உத்திர திருநாளில் முருகன் கோவிலில் பால் குடம் எடுக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. உங்கள் ஏரியாவில் இருக்க முருகன் கோவிலில் பால் குடம் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் அதில் கலந்துக்கோங்க. மரச்செக்கு, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. தொடர்ந்து நிறைய பேர் நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்கினவங்க எல்லாருமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சிஸ்டர், ஸ்மெல்லிலே தெரியுது பயங்கர பியூராக இருக்குது அப்படிங்கிறது. சமையல் பண்ணியும் பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சமையல் பண்ணும்போதே எந்த எண்ணெயில் சமைக்கிறோம் அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரிகிற அளவுக்கு சூப்பரான ஸ்மெல்லாக இருந்துச்சு சிஸ்டர். ஒரு சில எண்ணெயில் சிக்கு வாடை அடிக்கும், இதில் அந்த மாதிரி எந்த சிக்கு வாடையுமே அடிக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆயில் வாங்கினவங்க எல்லாருமே. இது கடலெண்ணெய் தாங்க. பாட்டிலில் ஊற்றுறப்பே பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம கடலையை சுத்தப்படுத்திட்டு அப்படியே நம்ம டைரெக்டாக எடுக்கிறனால தாங்க இவ்வளவு திக்னஸ் கிடைக்கிது. நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தால் செஞ்ச மரச்செக்குங்க. இரும்பு செக்குக்கும் மரச்செக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இரும்பு செக்கில் ஆட்டுறப்ப எண்ணெய் பயங்கர சூடாகி அதோட பிராணசக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிருங்க. மரச்செக்கில் ஆட்டுறப்ப அதோட முழு பிராணசக்தியும் அதில் இருக்கும் அப்படின்றதுக்காக மரச்செக்கு யூஸ் பண்ணி நாங்கள் எண்ணெய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எதுலையோ மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளோட உணவு தாங்க. அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ரீஆர்டர் கொடுப்பீங்க. எனக்கு ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க அதிகமாக இருக்காங்க. பல்க் ஆர்டராகவும் நமக்கு வருதுங்க. 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் அப்படின்னும் நமக்கு ஆர்டர் வருதுங்க. நம்மக்கிட்ட 1 லிட்டர்லேருந்தே அவைலபிளாக இருக்குங்க. இது நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு நம்ம பேக் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ தாங்க. நம்மக்கிட்ட ஆர்டர் போட்ட 2 நாள்லேயே ரிசீவ் ஆயிருங்க. ரொம்பவே சுத்தமான முறையில் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க. நம்ம ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம மரச்செக்கிலேருந்து எடுக்கிற தேங்காய் எண்ணெயில் தாங்க ரொம்பவே பியூராக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளநரைக்கு பெரிய தீர்வாக இருக்குங்க. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு சிஸ்டர் சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர், இளநரை பிரச்சனை இப்போ எங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடி உதிர்வு, வழுக்கை தலை பிரச்சனை, டேண்ட்ரஃப் பிரச்சனை, பூச்சி வெட்டு பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே சூப்பரான சொல்யூஷன் கொடுக்குதுங்க. ஹேர் ஃபால் பிரச்சனை, முடி அடர்த்தியாக இல்லை, நீளமாக இல்லை அப்படின்றதுக்கெலாம் சூப்பரான சொல்யூஷன் நமக்கு கொடுக்குதுங்க. நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கிட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கினவங்களோட ரிவ்யூ தாங்க இது. நம்பிக்கை இல்லாமல் தான் வாங்கி யூஸ் பண்ணேன் சிஸ்டர், ஆனால் இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் ஹேர் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேங்க. ஆர்டர் போட்ட 1 or 2 டேஸில் உங்களுக்கு ஆயில் கையில் கிடச்சிருங்க. இந்த கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பியாக எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்கங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.